தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் ஆலோசிக்கப்படும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையான எட்கா உடன்படிக்கை தொடர்பாக மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவுக்கு கடந்த 15ஆம் தேதி பயணம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது இந்தியாவின் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடிய பின்னணியிலேயே எட்கா சர்ச்சை மீண்டும் எழுந்திருக்கிறது. இந்திய இலங்கை இடையே இந்த எட்கா உடன்படிக்கை தொடர்பில் கலந்துரையாடல்களை ஆரம்பித்த தருணம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி ஜனதா விமுக்தி பெரமுன எதிர்க்கட்சி ஆசனத்திலிருந்து இந்த உடன்படிக்கையை கடுமையாக விமர்சித்தது. இவ்வாறான பின்னணியில் அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சி பீடம் ஏறிய பிறகு இந்தியாவுடன் இந்த உடன்படிக்கை குறித்து கலந்துரையாடியமையே இந்த சர்ச்சைக்கான காரணமாக அமைந்திருக்கிறது. இரு தரப்புகளுக்கும் இடையில் வர்த்தக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக எட்கா உடன்படிக்கை உடனடியாக கைச்சாத்திட முயற்சிக்கின்றோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் கூட்டாக நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த கருத்தானது எட்கா உடன்படிக்கை குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடல் நடத்தியதை உறுதிப்படுத்தியது. எட்கா உடன்படிக்கைக்கு கடும் எதிர்ப்புகளை வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது ஜனதா விமுக்தி பெரமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்தியாவுடன் அந்த உடன்படிக்கையை கைச்சாத்திடுவது குறித்து கலந்துரையாடியுள்ளதாக இலங்கை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. எட்கா உடன்படிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கைச்சாத்திடுவாராயின் இலங்கையை அவர் பாரிய அழிவு பாதையை நோக்கி தள்ளுகிறார் என பிவித்துருக்கெல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில சொல்லியிருக்கிறார். இலங்கையில் எட்கா குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது ஏற்படுத்திக் கொண்ட இந்த உடன்படிக்கைகள் குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேர செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்தார். இரு தரப்புக்கும் இடையில் 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இதன் முதலாவது புரிந்துணர்வு உடன்படிக்கையானது நமது நாட்டில் உள்ள அரசு சேவையாளர்களும் எதிர்வரும் 5 வருடங்களுக்கான 2 வார பயிற்சி காலம் கிடைக்கும் வகையில் 1500 அரசு சேவையாளர்களுக்கும் இந்தியாவினால் பயிற்சி பாடநெறி வேலை திட்டம் ஒன்று வழங்கப்பட்டது. இரண்டாவது புரிந்துணர்வு உடன்படிக்கையானது இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற இந்த வரி நடைமுறைகளில் இருதரப்பு வரிகளை இல்லாது செய்யும் வகையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு இவை தவிர வேறு எந்த ஒரு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்படவில்லை என்று விஜித கேர தெரிவித்தார். கலந்துரையாடல்களை நடத்தியது என்பதை உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதாக கருதப்படக்கூடாது என்று கூறியவர், எட்கா உடன்படிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல்கள் கடந்த பல காலங்களாக காணப்படுகிறது. கடந்த கலந்துரையாடல்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தீர்மானித்துள்ளோமே தவிர இந்திய விஜயத்தின் போது எட்கா உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது என்பது போலியானது என விஜித கேரத் கூறியிருந்தார். எட்கா போன்ற உடன்படிக்கைகளை கைச்சாத்திடும் போது மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி தெரிவிக்கிறார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள்ளே அதிக அளவு ஊழியர்கள் வரக்கூடிய அல்லது நிபுணர்கள் வரக்கூடிய வகையிலான ஒழுங்குபாடு உடன்பாட்டில் இருப்பதாக இலங்கையில் இருப்பவர்கள் அது சம்பந்தமாக அச்சம் வெளியிடுகின்றார்கள். பிராந்தியத்தில் இருக்கின்ற வளர்ச்சியுடைய நாடு என்று வருகின்ற போது இந்தியாவுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கின்றன என்கின்றார் கணேசமூர்த்தி. இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற நிபுணர்கள் இலங்கைக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றனர். இலங்கையில் தொழிலாளர் பற்றாக்குறை தற்போது ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டுகின்ற அவர், இலங்கைக்குள் இதனால் இந்திய தொழிலாளர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் இதனாலேயே பலர் இந்த உடன்படிக்கையை பலர் பீதியுடன் பார்க்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார். அது தவிர இந்த உடன்படிக்கையில் உள்ள தொழில்நுட்ப ரீதியான அம்சங்களை இலங்கைக்கு அனுகூலமாக மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை உண்டு. உடன்படிக்கைகளில் ஈடுபடுகின்ற தரப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் இந்த அனுகூலங்களை தான் பார்க்கும். சில வேளைகளில் அச்ச நிலைமைகளும் இருக்கும். இதுபோன்ற உடன்படிக்கைகள் செய்யும் போது மிக கவனமாக செய்ய வேண்டும் என கணேசமூர்த்தி தெரிவிக்கிறார். இந்தியாவுடன் கைச்சாத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ள எட்கா உடன்படிக்கை 2015ஆம் ஆண்டு பேசு பொருளாக மாறியது. இந்த எட்கா உடன்படிக்கைக்கு எதிராக தற்போதைய ஜனாதிபதியும் அவரது மக்கள் விடுதலை
விடுதலை முன்னணியும் பாரிய போராட்டங்களை நடாத்தியது. அந்த போராட்டத்தில் நாங்களும் இருந்தோம். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கைச்சாத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ள இந்த எட்கா உள்ளடக்கத்தில் பிரச்சனை உள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த உடன்படிக்கையில் உள்நாட்டு, அதாவது இலங்கை உற்பத்தியாளர்களை பாதிக்கும் வகையிலான விடயங்கள், தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள், ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்கள் தொடர்பில் கடந்த 10 வருட காலமாக இந்த நாட்டில் பாரிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது என்று அவர் சொல்லியிருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களை தவிர்த்து எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திட ஜனாதிபதி தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பாராயின் திரும்பி பார்க்க முடியாத பாரிய அளவிற்கு அந்த அழிவிற்கு இந்த நாட்டை அவர் தள்ளுகிறார் என்பதை நாங்கள் மிகுந்த கவலையுடன் நினைவுபடுத்துகிறோம் என்று உதய கம்மன்பில தெரிவித்திருக்கிறார். முந்தைய காலங்களில் எட்கா உடன்படிக்கையை கடுமையாக விமர்சித்த அனுருகுமார் திசாநாயக்க எட்கா தொடர்பில் பிரதமர் மோடி கருத்துரைக்கும் போது எந்தவித பதிலையும் வழங்கவில்லை என மூர்த்த செய்தியாளர் ஆர் சிவராஜா சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி மிகவும் கவனமாக இருந்திருப்பார். ஏனென்றால் அடுத்த மாதம் சீனா போகும்போது அங்கேயும் அவருக்கு பேச வேண்டிய நிலைமை இருக்கும். இலங்கையை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் என அனுருகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி ஒருவர் அந்த வார்த்தையை சொல்ல தேவையில்லை என்றார். இறையாண்மையை கொண்ட நாடாக இலங்கை இன்னொரு நாட்டுக்கு எதிராக தன்னை பயன்படுத்த இடமளிக்க கூடாது என்று சிவராஜா அன்ரோவின் கருத்தால் நாடு, அதாவது வேறு நாடுகளின் ஆதிக்கம் இங்கு இருக்குது என்பது போன்ற தோற்றுப்பாடு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எட்கா உடன்படிக்கையை அந்த அரசாங்கம் இந்தியாவுடன் கைச்சாத்திடக்கூடாது என மூத்த பத்திரிகையாளர் சிவராஜா சொல்லுகிறார். மோடி எட்கா உடன்படிக்கை தொடர்பில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் அவர் ஏன் சொன்னார் என்றால், தங்களின் நிலைப்பாட்டிலிருந்து தாங்கள் மாறவில்லை, தாங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோன்று இலங்கைக்கு கஷ்ட காலத்தில் நாங்கள் உங்களுடன் இருந்திருக்கிறோம் என்று ஞாபகப்படுத்துகிறார். எட்கா உடன்படிக்கை தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் சாதகமாக பேசுகிறார். இந்த உடன்படிக்கை நாட்டுக்கு நல்லது, இந்தியா பொருளாதாரத்தில் சிறந்த நாடு, எனவே அது நல்லது என அவர் சொல்கிறார். அதில் எந்தவித பாதிப்பும் இல்லை, தங்கள் அதாவது தனிப்பட்ட கருத்து என்று அவர் சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தில் எட்கா தொடர்பில் பேசும்போது இது இலங்கையின் இறையாண்மைக்கு பாதிப்பு என்று அவர் பேசியது அவர்தான் இப்போதைய ஜனாதிபதி. அத்தியாவசிய பொருட்களுக்காக தட்டுப்பாடு, அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் சிறு விசனத்தில் இருக்கின்றனர். கோட்டாபய காலத்தில் இப்படியான சிறு விசனங்களை தான் பின்னர் பெரிய பிரச்சனையாக மாறின. இந்த நிலையில் செய்தியாளராக தான் அறிந்த ஒரு விதத்தில் எட்கா உடன்படிக்கை இந்த அரசாங்கம் கைச்சுத்திடாது என்று சிவராஜா தெரிவித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தற்போது மீண்டும் இந்த எட்கா விடயம் பேசு பொருளாக பெரிய ஒரு சர்ச்சையை கொண்டு வந்திருக்கிறது. ஜனாதிபதியினுடைய முதல் பயணம் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்த எட்கா உடன்பாடு பற்றி பேசப்பட்டிருந்தது. ஒரு ஒப்பந்தங்கள் நாடு சார்ந்து நடக்கின்ற போது அது எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும். ஆனால் இதில் இது ஒரு ரகசியத்தன்மை இருப்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்த விடயம் அவர் சீனாவுக்கு செல்ல போகிறார். அங்கு எவ்வாறான வாக்குறுதிகள் வழங்கப்பட போகின்றது என்பது தெரியாது என்று பல்வேறுபட்ட விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் உதய கம்மன்பில சொல்லுகிறார், அவர் மன்னிப்பு கோர வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களில் அவர் வேண்டாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை இப்பொழுது தான் ஆட்சிக்கு வந்த பேர்ந்து அதை ஏற்றுக்கொள்வது என்பது மிக பாரிய அளவிலான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் அன்று தவறாக தெரிந்த ஒரு விடயம் இன்று அவருக்கு சரியாக தெரியுது என்று சொன்னால், இருக்கக்கூடிய ஒரு விடயம் இங்கு வித்தியாசம் என்னவென்றால், ஆட்சியில் அவர் இருப்பதும் அங்கு எதிர்க்கட்சியாக இருந்ததும் தான் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. ஆகவே தங்களுக்கு சார்பான ஒரு விடயத்தை செய்யாது வெறுப்பு விஷயத்தை காட்டி ஆட்சிக்கு வந்தார்கள். வெறுப்பு ஆட்சி என்று சொல்லி பல மக்கள் பிரதிநிதிகளால் விமர்சிக்கப்படுகின்ற இந்த நிலையில் மக்களுக்கு தேவையானது, மக்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் சரியான வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி இருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எது சார்ந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மக்கள் பல்வேறுபட்டவர்கள் சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆட்சிக்கு வருகிற பொழுது, ஆட்சிக்கு வரப்போறோம் என்கின்ற பொழுது பிரச்சார மேடைகளிலும் சரி, தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி சொல்லியிருந்த எந்த ஒரு விடயமும் இடம்பெறவில்லை என்று இதிலேயும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், அதாவது தமிழ் தாயக பகுதியில் சொல்லப்படுகிற விடயம் தமிழ் மக்கள் சார்ந்தே இன்னும் அவர் கதைக்கவே இல்லை என்று. ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த எட்கா என்கின்ற ஒரு விடயம் எவ்வளவான பிரச்சனைகளை கொண்டு வரப்போகிறது. இல்லாட்டி அதுக்கான தீர்வு திட்டம் தான் என்ன, அதை நிராகரிப்பாரா, இல்லாட்டி அதை ஏற்றுக்கொள்வாரா, என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.